வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.4ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 0.6 டிவைடட் பை 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0.6 எதால டிவைட் பண்ண சொல்கிறாங்க, 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிக்கிறோம். அப்போ 0.6 டிவைடட் பை 3ன்னு எழுதிக்கிறோம். நமக்கு தெரியும். ஸோ இப்போ 0.6 அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 6 டிவைடட் பை 10ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க, ஒருவேளை 6 டிவைட் பை 10 0.6னா 6 தானே மதிப்பு. இப்போ 6 டிவைட் பை 10 அப்படின்னா என்ன பண்ணுவோம், மேலே இருக்க நம்பர் அப்படி செகண்ட் டேர்ம்ல நம்ம பார்த்துருக்கோம். மேலே இருக்க நம்பர் அப்படியே பார்த்தப்போ கீழே எத்தனை 0 இருக்கு, 1 0 இருக்கு. அப்போ 1 0 வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருப்பாங்களா. அப்போ 0.6 6 பை 10 என்னது சேம் தான். அப்போ இங்க இருக்கு, ஏன்னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா பை 10 போடுவோம், 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்தால் பை 100 போடுவோம். அப்போ இங்க என்னவா மாறுது, 6 பை 10 டிவைடட் பை 3 பை கீழே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, நமக்கு 6 பை 10 இருக்குங்களா. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம். இங்க செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கு அப்படின்னா டிவைட்ல இருக்கு இல்லையா. செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கு, டிவைட்ல இருக்கிறத மல்டிபிளா மாத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த 3 பை 1 அப்படிங்கிற தலைகீழ மாறிடும், 1 பை 3ன்னு மாத்திரணும். ஸோ டிவைட்ல இருக்கிறத மல்டிபிளா மாத்தணும் அப்படின்னா செகண்ட் டேர்ம்ல இருக்க 3 பை 1 என்னவா மாத்தணும், 1 பை 3ன்னு மாத்திரணுங்களா. இப்போ ஒரே டேபிள் வருதான்னு பார்க்கலாம். 3 டேபிள் 1 டைம் 3 2 டைம் என்ன வரும், 6ன்னு வருங்களா. அப்போ மீதி என்ன இருக்கு, 2 டிவைட் பை 10 இருக்கும். மீதி என்ன இருக்கும், 2 டிவைட் பை 10. ஸோ கீழே டினாமினேட்டர் 10 100 1000 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டு கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணுங்களா. கீழே எத்தனை 0 இருக்கு, 1 0 இருக்கு. அப்போ லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பாங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, 0.2 வருது. அப்போ தேர்ஃபோர் 0.6 3ஆல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.2 அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சர். அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் 0.90 டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ கிவன் கொஸ்டின் எழுதிக்கிறோம். அப்போ 0.90 டிவைடட் பை 5ன்னு எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கு, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ பாயிண்ட் விட்டு ரிமூவ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 90 டிவைட் பை 100 வந்துருங்களா. 0.90 என்ன பண்றோம், நமக்கு லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 90 டிவைட் பை 100ன்னு சேஞ்ச் பண்ணிடுறோம். டிவைட் பை இங்க என்ன இருக்கு, வெறும் 5 மட்டும் தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு, 5 தான் இருக்கு. அப்போ கீழே எதுவுமே இல்லைன்னா டினாமினேட்டர் என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்படியே வச்சுப்போம், 90 டிவைட் பை 100 அப்படியே வச்சுப்போம். ஸோ செகண்ட் டேர்ம்ல டிவைட்ல இருக்கிறது என்னவா மாத்திரம், மல்டிபிளா மாற்றும் போது 5 பை 1ங்கிறது என்னவா மாறும், தலைகீழ 1 பை 5ன்னு மாறிடுங்களா. இப்போ எதாவது டேர்ம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க இருக்க ஒரு 0 இங்க இருக்க ஒரு 0 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். மீதி மேலே என்ன இருக்கும், 9 பை 1 டிவைட் பை 10 இன்ட்டு 5 இருக்குங்களா. 9 பை 1 டிவைட் பை 10 இன்ட்டு 5 இருக்கும். அப்போ 9 டிவைட் பை 10 5 ஆர் 15 வந்துருங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50ஆல 9 டிவைட் பண்ணுறோம். 50ஆல 9 டிவைட் 50 இன்ட்டு 1 நமக்கு 50 தான் வரும். அப்போ பாயிண்ட் வச்சு இங்கே பாயிண்ட் வச்சு என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 0 போட்டுக்கலாங்களா. ஸோ அப்போ 1 டைம் நமக்கு என்ன வருது, 50 வருது. மீதி என்ன இருக்கு, 40 இருக்குங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வச்சதுனால நம்ம இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாங்களா. ஸோ 50 டேபிளில் 8 டைம் நமக்கு என்ன வரும், 400ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 0.18. அப்போ தேர்ஃபோர் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, 0.90 டிவைடட் பை 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.18 அப்படிங்கிறது ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் 4.08 டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 4.08 டிவைடட் பை 4 அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இங்கே என்ன இருக்கு, லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் என்ன பண்ணுவோம், பை 100ன்னு போட்டுப்போங்களா. அப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதும்போது என்ன வரும், 408 டிவைடட் பை 100 டிவைட் பை இங்கே 4 மட்டும்தான் இருக்கு, மேலே மட்டும்தான் இருக்கு, கீழே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், 1 இருக்கிறது அர்த்தங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேர்ம்ல என்ன பண்ணிப்போம், ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுப்போம், 408 டிவைட் பை 100 அப்படியே வச்சுப்போம். இந்த ரெண்டாவது டேர்ம் டிவைட்ல இருக்கிறது என்ன மாற்றும், மல்டிபிள்ல மாற்றும் போது நமக்கு தலைகீழ 1 பை 4 அப்படின்னு வந்துடும். 1 பை 4 அப்படின்னு கிடைச்சிருங்களா. இப்போ இது எதாவது டேபிளில் நம்மளால டிவைட் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4ம் 408 ஒரே டேபிள் வரும். 4 டேபிளில் 1 டைம் 4 இது 102. ஸோ வேணால் டிவைட் பண்ணி பாருங்களேன். 4 டேபிள் 408ங்களா. 4 டேபிளில் 1 டைம் 4 மீதி 0 ஆகிடும். அடுத்து 0 கீழே இருக்கிறோம். 4 டேபிளில் 0 டைம் 0 வந்துடும் 0. அடுத்து 8 கீழே இருக்கிறோம். 8 வந்து பார்த்தி அப்படின்னா 4 டேபிளில் 2 டைம் 8ன்னு வந்துடுதுங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 4 டேபிளில் நமக்கு 102 டைம் வந்து 408 கிடைக்குது. அப்போ மீதி என்ன இருக்கு, 102 டிவைட் பை 100 இருக்குங்களா.
ஸோ கீழே டினாமினேட்டர் 10 100 1000 இருந்தால் என்ன பண்ணணும், எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்க்கணுங்களா, 2 ஜீரோ இருக்குது. அப்போ மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டு லாஸ்ட்லேருந்து 2 தள்ளி பாயிண்ட் வைப்போங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் 1.02. அப்போ therefore 4.08 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.02 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து இதில் ஃபோர்த் ஒன் 21.56 டிவைடட் பை 7 இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், புள்ளி ரிமூவ் பண்ணி எழுதுவோம். அப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, 2 டிஜிட் இருந்தது அப்படின்னா பை 100 போடுவாங்களா. அப்போ 2156 டிவைடட் பை 100. ஸோ டிவைடட் பை இங்கே 7 எதுவுமே கீழே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தங்களா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுப்போம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் டிவைடில் இருக்கிறது என்னவா மாற்றுவோம், மல்டிப்பிளில் மாற்றுவோம். மல்டிப்பிள் மாற்றும் போது என்ன ஆகும், 7/1ங்கிறது 1/7 அப்படின்னு தலைகீழ மாறிடுங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 7 டேபிளில் 2156 வருதான்னு பார்க்கணும். 7 டேபிளில் ஸோ 7 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, நமக்கு 7 இருக்குது, இங்கே மேலே என்ன இருக்குது 2156 இருக்குங்களா. ஸோ இது 2 கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ 7 டேபிளில் 2156 எத்தனை டைம் வருதுன்னு பார்க்கலாங்களா. 7 3s 21. ஸோ இது 0 ஆகிடும். அடுத்து 5 கீழே இருக்கிறோம், 7 டேபிளில் 5 வராது. அப்போ என்ன பண்ணுவோம், அட்டன் டைமில் 2 டிஜிட் நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ 56 இறக்கலாங்களா. அப்போ 7 டேபிளில் எத்தனை டைம் 56 அப்படின்னா 7 8s 56. அப்போ 0 ஆயிடுச்சுங்களா. ஸோ அப்போ 7 டேபிளில் 1 டைம் 7, இது எத்தனை டைம் 308 டைம் வருது. அப்போ மீதி என்ன இருக்குது, 308 டிவைடட் பை 100 இருக்குங்களா. ஸோ கீழே டினாமினேட் 10 100 1000 இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலே இருக்க நம்பர் அப்படியே எழுதிட்டு கீழே எத்தனை ஜீரோ இருக்குது, 2 ஜீரோ இருக்குங்களா. அப்போ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ 3.08 தான் ஆன்சர். தேர்ஃபோர் 21.56 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.08 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அடுத்து ஃபிஃப்த் ஒன் 0.564 டிவைடட் பை 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 0.564 டிவைடட் பை 6 அப்படின்னு கொஸ்டின்ல இருக்கிறது எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட்ல இந்த எத்தனை டிஜிட் பாயிண்ட் இருக்கு பாருங்களேன், 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் இல்லாமல் எழுதும்போது என்ன பண்ணுவோம், 564 டிவைடட் பை 1000. பாயிண்ட் லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் இருந்தால் 10/10 போடுவோம். அதுவே 2 டிஜிட் தள்ளி லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் பை 100 போடுவோம். இங்கே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குனால 1000 போட்டுச்சுங்களா. டிவைடட் பை 6 பை எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 6/1 இருக்கிறதா அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் 564 டிவைடட் பை 1000 எந்த சேஞ்சுமே இல்லை. இங்கே இருக்க டிவைட் என்னவா மாற்றுவோம், மல்டிப்பிளில் மாற்றுவோம். அப்போ 6/1 என்ன ஆகிடும், தலைகீழ 1/6ன்னு வந்துடும். ஸோ இப்போ 6 டேபிளில் 564 வருதான்னு பார்க்கணும். 6 டேபிளில் 564 வருதான்னு பார்க்கணும். ஸோ நமக்கு தெரியும் 6 9s என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 9s 54 கிடைக்குங்களா. 6 9s 54. மீதி என்ன இருக்கும், 6ல 4 போயிடுச்சுன்னா மீதி 2. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 4 கீழே இருக்குங்களா. இப்போ 24 ஆயிடுச்சு. 6 4s என்ன கிடைக்கும், நமக்கு 24 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ டிவைட் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாங்களா. 6 டேபிள் 1 டைம் 6 94 டைம் நமக்கு என்ன கிடைக்குது, 564 கிடைக்குது. அப்போ மீதி என்ன இருக்கு, 94 × 1 டிவைடட் பை 1000 இருக்குங்களா. அப்போ டினாமினேட்டரில் பை 10 100 1000 வந்து என்ன பண்ணுவோம், மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டப்போ கீழே எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்க்கணுங்களா. 1 2 3 ஜீரோ இருக்கு. அப்போ லாஸ்ட்லேருந்து 1 2 3 டிஜிட், தேர்ட் டிஜிட் இல்லை. அப்போ ஜீரோ போட்டு லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 0.564 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.094 தான் ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த் சம் 41.36 டிவைடட் பை 4 இருக்குங்களா. 41.36 என்ன பண்ணும், 4ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 41.36 டிவைடட் பை 4 அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் என்ன பண்ணுவோம், பை 100 போட்டுப்போங்களா. அப்போ 4136 டிவைடட் பை 100 இன்ட்டு 4 டிவைடட் பை கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே போட்டுப்போம். இங்கே அடுத்து என்ன இருக்குது, இங்கே டிவைடில் இருக்கிறத மல்டிப்பிளாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 4/1 அப்படிங்கிறது 1/4ன்னு தலைகீழ மாறிடுங்களா. இப்போ 4 டேபிளில் 4136 வருதான்னு பார்க்கணும். 4 டேபிளில் 4136 வருதான்னு பார்க்கணும். அப்போ 4 டிவைடட் பை 4136 போடுறோம். ஸோ 4 டேபிளில் 1 டைம் என்ன கிடச்சிரும், 4ன்னு கிடச்சிரும். இப்போ சப்ராக்ட் பண்ண 0 ஆகிடும். அடுத்து 1 கீழே இருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், 1 கீழே இருக்கிறோம். 4 1s என்ன தான் வரும், 4 தான் வரும். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போது இன்னொரு டிஜிட் நம்ம கீழே இறக்குறோம். அப்போ அட்டன் டைமில் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டெப்லேயே 1 இறக்கிட்டோம் 3 இறக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 0 போட்டுக்கணும். ஒரே ஸ்டெப்பில் 1 டிஜிட் தான் நம்ம கீழே இருக்க முடியும். 2 டிஜிட் நம்ம கீழே இருக்க மாதிரி இருந்தால் மேலே என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். 4 3s நமக்கு என்ன கிடச்சிரும், 12 கிடச்சிருங்களா. மீதி 1 இருக்கும். ஸோ அடுத்து 6 கீழே இருக்கிறோம். அப்போ என்ன வருது, 4 4s
16 கிடைச்சிருதா? அப்போ 4 டேபிளில் 1 டைம் 4 4136 எத்தனை டைம் 1034 டைம் கிடைக்குது. அப்போ மீதி என்ன இருக்குது 1034 டிவைடட் பை 100 இருக்குங்களா. ஸோ டினாமினேட்டரில் பை 100 1010ல் இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலே இருக்க நியூமரேட்டரில் மேலே என்ன இருக்கோ அப்படியே போட்டு எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் போங்களா. இங்கெல்லாம் 2 ஜீரோ இருக்குது. நம்மளோட ஆன்சர் என்ன பண்ணுவோம், லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் என்ன கொஷின் 41.36 நம்ம 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10.34 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அடுத்து 7th ஒன் 298.2 டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ பாருங்க 298.2 டிவைடட் பை 3. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், 1 டிஜிட் லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பை 10ன்னு போட்டுப்போங்களா. இங்கே பை 3 மட்டும்தான் இருக்குது, கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தமா. ஸோ போடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் அப்படியே போட்டுப்போம். செகண்டில் இருக்கிறது இங்கே டிவைடில் இருக்கிறது என்னவா மாற்றுவோம், மல்டிப்ளிகேஷனில் மாற்றுவோம். அப்போ மல்டிப்ளிகேஷனில் மாற்றினா 3/1 என்னவா மாறிடும் 1/3ன்னு மாறிடும். இப்போ 3 டேபிளில் 2982 வருதான்னு பார்க்கணும். ஸோ 8 என்ன வரும் 24 வருங்களா. 9 3s are 27 வருது. 9 3s என்ன வருது 27. அப்போ 9 7 போயிடுச்சுன்னா மீதி 2 ஆயிடுங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், மறுபடியும் 8 கீழே இருக்கிறோம். 9 டேபிளில் 3 டேபிளில் 9 டைம் மறுபடியும் என்ன வரும் 27 வரும். மீதி 1 இந்த 12 கீழே இருக்கிறோம். 3 4s நமக்கு என்ன கிடைக்குது 12 கிடைக்குதுங்களா. ஸோ அப்போ 3 டேபிளில் 2982 டிவைட் ஆகுது. 3 டேபிளில் 3 1 டைம் 2982 எத்தனை டைம் அப்படின்னா 994. இப்போ கேன்சல் பண்ண என்ன வருது 994 டிவைடட் பை 10 வந்துருச்சுங்களா. அப்போ டினாமினேட்டர் 10 100 1000 கீழே இருக்க நம்ம 10 100 1000 டிவைட் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிறத அப்படியே போட்டுப்போம். இங்கே கீழே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை லாஸ்ட்லேருந்து பாயிண்ட் வைப்போங்களா. கீழே 10 இருக்கு, அப்போ 1 ஜீரோ இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போமா. அப்போ நம்மளோட ஆன்சர் 99.4. அப்போ 298.2 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 99.4 தான் ஆன்சர். அடுத்து 8th சம் 21.56 7ஆல் டிவைட் பண்ணுறோம். கொஷின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 21.56 டிவைடட் பை 7 எழுதிப்போங்களா. அடுத்து இங்கே லாஸ்ட்ல எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் பை 100 போட்டுப்போங்களா பாயிண்ட் ரிமூவ் பண்ணும்போது. அப்போ 2156 டிவைடட் பை 100 டிவைடட் 7/1 வருங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2156 டிவைடட் பை 100 இருக்கு. செகண்ட் ஒன்று என்னவா மாற்றோம், டிவைட்ல இருக்கிறத மல்டிபிளா மாற்றணும் அப்படின்னா 7/1 1/7 ஆயிடுமா. இப்போ என்ன பார்க்கணும், 7 டேபிளில் 2156 வருதான்னு பார்க்கணும். 7 டேபிளில் 7 3s are 21 0 ஆயிடுது. ஸோ அடுத்து 5 கீழே இருக்கிறோம். 7 டேபிளில் 5 வராது, அப்போ இங்கே 0 போட்டு 56ங்களா. ஸோ 7 8s are என்ன கிடைக்குது 56 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 7 டேபிளில் 1 டைம் 7 308 டைம். அப்போ 308 டிவைடட் பை 100 இருக்குங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பை 10 100 1000 இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டு கீழே எத்தனை ஜீரோ இருக்கு அத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போங்களா. 2 ஜீரோ இருக்குது, அப்போ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ நம்மளோட ஆன்சர் 3.08. ஸோ அடுத்து செகண்ட் ஒன் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸி. டிவைடட் பை 10 டிவைடட் பை 100 டிவைடட் பை 1000 அப்படின்னா ரொம்ப ஈஸி. எப்படி போடுறோம்னு பாருங்கள். 5.7 டிவைடட் பை 10ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் தான். 5.7 எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, நமக்கு இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ 57 டிவைடட் பை 10 போட்டுப்போம். டிவைடட் பை 10 டிவைடட் பை 1 போட்டுப்போங்களா. அப்போ 57 டிவைடட் பை 10 இங்கே டிவைட்ல இருக்கிறது மல்டிப்ளா மாத்திரம் என்ன பண்ணுவோம் 1/10 அப்படின்னு வந்துருங்களா. ஸோ அப்போ என்ன மாறிடும் 57 × 1 வந்து நமக்கு 57 வந்துடும். 10 10s are 100 வந்துருங்களா. ஸோ அப்போ 57 டிவைட் பை 100 இருக்கும். அப்போ 57. ஸோ கீழே எத்தனை ஜீரோ இருக்குது 2 ஜீரோ இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாங்களா. அப்போ 0.57 வரும். ஸோ எப்படி போடலாம், இன்னொரு மெத்தட் ஈஸியான மெத்தட் பாருங்கள், நெக்ஸ்ட் சம்மில் போட்டு காமிக்கிறேன். 93.7 என்ன சம் கொடுத்துருக்காங்க 93.7 டிவைட் பை 10ங்களா. ஸோ அப்போது இங்கே என்ன இருக்குது டிவைட் பை 10 இருக்குது. எப்படி எழுதலாம் 93.7 பை 10 எழுதுறாங்களா. பை 10 இருந்துச்சு அப்படின்னா என்னது கீழே எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்க்கணுங்களா. 1 ஜீரோ இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இங்கே பாயிண்ட் இருக்குது 1 டிஜிட் முன்னாடி புள்ளியை நகர்த்தணும். அப்போ 9.37 மாறிடும். ஸோ அடுத்த சம் 0.9 டிவைட் பை 10 இருக்குங்களா. ஸோ என்ன இருக்குது கீழே 1 ஜீரோ இருக்குது. கீழே எத்தனை ஜீரோ இருக்குது 1 ஜீரோ. இப்போ ஆல்ரெடி இருக்க புள்ளியை ஒரு டிஜிட் முன்னாடி நகர்த்தணும். அப்போ 0.09 கிடைச்சிருமா.
அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், 301.301 டிவைடட் பை 10 இருக்கா. ஸோ அப்போ 301.301/10 எழுதிக்கிறோம். கீழே எத்தனை ஜீரோ இருக்குது, 1 0 இருக்குது. அப்போ ஆல்ரெடி எங்கே புள்ளி இருக்கோ அதுலேருந்து 1 டிஜிட் முன்னாடி நகர்த்துறோம். அப்போ எங்கே வரும், 30.1301 வந்துடும். ஸோ அப்போ இதுதான் அதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் 0.83 டிவைடட் பை 10 இருக்குது. 0.83 டிவைடட் பை 10ங்களா. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதுறோம், 0.83 டிவைடட் பை 10 எழுதியாச்சு. ஸோ கீழே எத்தனை ஜீரோ இருக்குது, 1 0 இருக்குது. எதுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 10 100,000க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ பை ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ ஆல்ரெடி எங்கே புள்ளி இருக்கோ அதுலேருந்து 1 டிஜிட் முன்னாடி நகர்த்தி வைக்கிறோம். அப்போ 0.083 கிடச்சிரும். 0.083. ஸோ அடுத்து 6th சம் 0.062 டிவைடட் பை 10 இருக்கு. எப்படி எழுதுவோம், 0.062/10 போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு என்ன இருக்குது, பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குங்களா. அப்போ கீழே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ இன்னும் 1 டிஜிட் என்ன பண்ணணும், முன்னாடி நகர்த்தணும். மல்டிப்ளிகேஷனில் பின்னாடி நகர்த்துவோம், டிவைட் அப்படின்னா முன்னாடி நகர்த்துவோம். அப்போ இருக்க புள்ளியே ஒரு டிஜிட் முன்னாடி நகர்த்துனா என்ன ஆகிடும், 0.0062 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ சிம்பிளை பண்ண கொடுத்துருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளை பண்ணணும். சிம்பிளிஃபை அப்படின்னா சுருக்கணும். எதால் டிவைட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 0.7 டிவைட் பை 100 அப்படின்னு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்களா. அப்போ 0.7 எதால் டிவைட் பண்ணுங்களா, 100ஆல் டிவைட் பண்ணும். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், 0.7 டிவைட் பை 100 எழுதிக்கலாங்களா. ஸோ டினாமினேட்டரில் 10 100,000 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட் தள்ளி வைப்பாங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது, 2 zeros இருக்குது. எத்தனை ஜீரோ இருக்குது, 100க்கு 2 0 இருக்குது. ஆல்ரெடி இருக்க பாயிண்ட் 2 டிஜிட் முன்னாடி நகர்த்துறோம். 1 டைம் நகர்த்தினா இங்கே வருங்களா, 2 டைம் நகர்த்தணும் அப்படின்னா என்ன ஆகிடும், இங்கே வந்துடும். அப்போ நம்மளோட ஆன்சர் 0.007. புரியுதா. ஸோ 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இங்கே இருக்க பாயிண்ட் இங்கே நகரும், இங்கேருந்து மறுபடியும் நகர்த்தணும் அப்படின்னா இங்கே வருங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது, 0.007 தான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர். செகண்ட் ஒன் என்ன இருக்குது பாருங்கள், 3.8 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், 3.8 டிவைடட் பை 100ங்களா. ஸோ பாயிண்ட் இல்லாமல் ஒரு நம்பர் மேலே கொடுத்துருந்து பை 10 100 இருந்தால் லாஸ்ட்லேருந்து நகர்த்திட்டு வருவோம். இங்கே ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்குனால அதுலேருந்து நகர்த்து போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 2 0 இருக்குது. எத்தனை ஜீரோ இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணும், 2 டிஜிட் நகர்த்தி பாயிண்ட் வைக்கணுங்களா. ஸோ ஆல்ரெடி இங்கே பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை 2 டிஜிட் நகர்த்துரும். 1 டைம் நகர்த்தினா இங்கே வருது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ 0 போட்டுக்கிறோம். 2 டைம் நகர்த்தினா என்ன வருது, இங்கே வருதுங்களா. அப்போ 0.038. ஸோ அப்போ பாருங்கள் 2 டிஜிட், இங்கே இருந்த பாயிண்ட்டு இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட் நகர்த்திட்டோங்களா. அப்போ இதோட ஆன்சர் 0.038. அடுத்த தேர்ட் ஒன் 49.3 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ எப்படி எழுதுவோம், 49.3/100 எழுதிப்போம். ஸோ கீழே எத்தனை ஜீரோ இருக்குது, நமக்கு 2 0 இருக்குது. கீழே எத்தனை ஜீரோ இருக்குது, 2 0 இருக்குது. ஆல்ரெடி இருக்க பாயிண்ட் 2 டிஜிட் முன்னாடி நகர்த்தணும். இங்கே இருக்க பாயிண்ட்டை ஒரு டிஜிட் நகர்த்தினா 4க்கும் 9க்கும் நடுமத்தில் வருங்களா. 2 டிஜிட் நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 4க்கும் நடுமத்தில் வரும். அப்போ 0.493 தான் ஆன்சர். 0.493. ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் 463.85 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 463.85 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுப்போங்களா. இப்போ பார்க்கணும், கீழே 100க்கு எத்தனை ஜீரோ இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ மேலே இருக்க பாயிண்ட்டை 2 டிஜிட் முன்னாடி நகர்த்தணும். இங்கே இருக்க பாயிண்ட்டை 1 டைம் நகர்த்தினா 6க்கும் 3க்கும் நடுமத்தில் வருங்களா. 2 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 4க்கும் 6க்கும் நடுமத்தில் வருது. அப்போ 4.6385 அப்படிங்கிறது ஆன்சர். இருக்க பாயிண்ட்டை அப்படியே 2 டிஜிட் முன்னாடி நகர்த்துறோம் இதில். ஸோ அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த் ஒன் 0.3 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், 0.3 டிவைடட் பை 100ன்னு எழுதிப்போம். ஸோ 100க்கு எத்தனை ஜீரோ இருக்குது, 2 0 இருக்குது. 100க்கு எத்தனை ஜீரோ இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ 2 0 இருந்தால் ஆல்ரெடி இருக்க பாயிண்ட் என்ன பண்ணும், 2 டிஜிட் முன்னாடி நகர்த்தணும். 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 0க்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ 0 வந்துடும். 2 டைம் நகர்த்தினா 0க்கும் நடுமத்தில் வருங்களா. அப்போ 0.003 தான் ஆன்சர். 0.003 தான் ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த் சம் 27.4 டிவைடட் பை 100 இருக்குங்களா. அப்போ 27.4/100 போடுறோம். ஸோ இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது, நமக்கு 2 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மேலே இருக்க பாயிண்ட் 2 டிஜிட் நகர்த்தணுங்களா. 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 2க்கும் 7க்கும் நடுமத்தில் வரும். 2 டைம் நகர்த்தணும் அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை 0. அப்போ 0க்கும் 2க்கும் நடுமத்தில் வருங்களா. அப்போ 0.274 தான் நெக்ஸ்ட் சம்மோட ஆன்சர். ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். சேம் இதே தான் பை 1000ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ பை 100 பார்த்தோங்களா. இப்போ 1000 10 அப்படின்னா இருக்க பாயிண்ட்டு 1 டிஜிட் முன்னாடி நகர்த்துவோம். 100/100ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இருக்க பாயிண்ட்டு 2 டிஜிட் முன்னாடி நகர்த்துவோம். பை 1000 அப்படின்னா இருக்க பாயிண்ட்டு 3 டிஜிட் முன்னாடி நகர்த்துவோம். பாருங்க 18.9
டிவைடட் பை 1000 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 18.9 டிவைடட் பை 1000 எழுதிப்போங்களா. 1000க்கு எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது. அப்போ 1 2 3 டிஜிட் என்ன பண்ணணும்? இருக்க பாயிண்ட்டு நகர்த்தணும். 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 1க்கும் 8க்கும் நடுமத்தில் வரும். 2 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் நடுமத்தில் வரும். 3 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 0க்கும் நடுமத்தில் வரும். அப்போ 0.0189 தான் ஆன்சர். 0.0189 தான் ஆன்சர். இல்லையா? செகண்ட் சம் 0.87 டிவைடட் பை 1000 அப்படின்னு இருக்குங்களா. இப்போ எப்படி எழுதுவோம்? 0.87 டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டுப்போம். 1000க்கு எத்தனை ஜீரோ இருக்குது? 1 2 3 ஜீரோஸ் இருக்குது. 1000க்கு எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது. 1 டைம் பாயிண்ட் நகர்த்தணும் அப்படின்னா முன்னாடி எதுவுமே இல்லை ஜீரோ வரும். 2 டைம் நகர்த்தணும் அப்படின்னா முன்னாடி எதுவுமே இல்லை ஜீரோ வரும். 3 டைம் நகர்த்தணும் அப்படின்னா இந்த 0க்கு நடுமத்தில் பாயிண்ட் வருங்களா. அப்போ 0.00087 தான் ஆன்சர். 0.00087 தான் ஆன்சர். இல்லை தேர்ட் ஒன் 49.3 டிவைடட் பை 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அடுத்து என்ன பண்ணோம்? 49.3 பை 1000ங்களா. அப்போ 1000க்கு எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோஸ் இருக்குது. 1 2 3 3 ஜீரோஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? இருக்க பாயிண்ட் 3 டிஜிட் நகர்த்தணும். 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா இங்கே 4க்கும் 9க்கு வரும். 2 டைம் நகர்த்தினா 4க்கு முன்னாடி எதுவுமே இல்லை 0க்கும் 4க்கும் வரும். 3 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் நடுமத்தில் வரும். அப்போ 0.0493. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன? 0.0493 தான் ஆன்சர். ஸோ அடுத்து ஃபோர்த் சம் 0.3 டிவைடட் பை 1000 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ 0.3 பை 1000 அப்படின்னு எழுதிக்கிறோம். 1000க்கு எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோஸ் இருக்குது. 1 2 3. அப்போ 3 டிஜிட் நகர்த்துறோம். 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 0க்கு வரும். 2 டைம் நகர்த்தினா 0க்கு வரும். 3 டைம் நகர்த்தினா இந்த 0க்கு வருங்களா. அப்போ 0.0003 தான் ஆன்சர். 0.003 தான் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் ஒன் 382.4 என்ன இருக்குது? 382.4 1000 டிவைட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 1000. ஸோ அப்போ என்ன ஆகும்? 382.4 டிவைடட் பை 1000 போட்டுக்கிறோம். ஸோ 1000க்கு எத்தனை ஜீரோ இருக்குது? 1 2 3 3 ஜீரோ இருக்குங்களா. அப்போ 3 டிஜிட் நகர்த்துறோம். இருக்க பாயிண்ட் 1 டிஜிட் நகர்த்தினா 8க்கு 2க்கு வரும். 2 டிஜிட் நகர்த்தினா 3க்கு 8க்கு வரும். 3 டிஜிட் நகர்த்தினா என்ன வரும்? 0க்கு 3க்கு வரும். அப்போ 0.3824 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் 93.8 டிவைடட் பை 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 93.8 என்ன பண்ணும்? 1000 டிவைட் பண்ணும். அப்போ 93.8 டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டுக்கிறோம். 1000க்கு எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணும்? 3 டிஜிட் நகர்த்தி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இங்கே நகர்த்தணும் அப்படின்னா 1 டிஜிட், இங்கே நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 9க்கும் 2 டிஜிட், அடுத்து இன்னொன்று நகர்த்தணும் அப்படின்னா 3 டிஜிட் அப்படின்னா 0க்கும் நடுமத்தில் பாயிண்ட் வருங்களா. அப்போ 0.0938 தான் ஆன்சர். 0.0938. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் 19.2 டிவைடட் பை 2.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 19.2வை 2.4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ எப்படி எழுதிப்போம்? 19.2 டிவைடட் பை 2.4னு போட்டுப்போங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், லாஸ்ட்லேருந்து நமக்கு 10 100 1000 இருந்தால் தான் என்ன பண்ணுவோம்? பாயிண்ட்டை 1 டிஜிட் முன்னாடி நகர்த்துவோம். ஸோ இப்படி ரெண்டுமே நமக்கு என்ன இருக்குது? இங்கேயும் ஒரு டெசிமல் நம்பராக இருக்குது, இங்கேயும் ஒரு டெசிமல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி டிவைட் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ இங்கே பாருங்கள், லாஸ்ட்லேருந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 1 டிஜிட். இங்கே லாஸ்ட்லேருந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 1 டிஜிட். அப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி எழுதுனா என்ன எழுதுவோம்? 192 டிவைடட் பை 10. லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் பை 10 போடுவோம். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் 100 போடுவோம். 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் 1000 போடுவோங்களா. டிவைடட் பை இங்கே 24 இதை மாற்றணும் அப்படின்னா பை 10 வருங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? நான் 192 பை 10 ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும். இந்த செகண்ட் வந்து என்ன இருக்குது? டிவைடில் இருக்கிறத மல்டிபிளாக மாற்றணும் அப்படின்னா 10 டிவைடட் பை 24 அப்படின்னு தலைகீழ மாறிடுங்களா. ஸோ 10 டேபிளில் 1 டைம் 10, இந்த 1 டைம் என்னது 10, மீதி என்ன இருக்கும்? 192 டிவைடட் பை 24ன்னு இருக்கும். 192 என்ன பண்ணும்? நம்ம 4ஆல் 24ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இப்போ 24ஆல் என்ன பண்ணுறோம்? 192வை டிவைட் பண்ணுறோம். ஸோ 24 டேபிளில் 192 வருமா அப்படின்னா 24 × 8 வந்து நமக்கு என்ன வரும்? 192 வரும். 8 4s are 32, மீதி 3, 8 2s are 16, 16 plus 3 19. அப்போ 24 × 8 192. ஸோ அப்போ அது டிவைட் பண்ண என்ன வருது? 8ன்னு கிடைக்குது. therefore 19.2வை நம்ம 2.4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 8ங்கிற ஆன்சர் கிடைக்குது. இதில் செகண்ட் சப்டிவிஷன் 4.95 டிவைடட் பை 0.5 இருக்குங்களா. ஸோ அப்போ கொடுத்த கொஸ்டின் அப்படியே எழுதிப்போம். என்ன எழுதிப்போம்?
4.95 டிவைடட் பை 0.5 எழுதிப்போம். ஸோ அடுத்து 4.95 லாஸ்ட்லேருந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? நமக்கு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் பை 100 போடுவாங்களா பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதும் போது. அப்போ 495 டிவைடட் பை 100 இங்கே டிவிஷன் அப்படியே போட்டுப்போம். இங்கே ஃபைனாக இருக்குது 0.5 இருக்குது. அப்போ 5 டிவைடட் பை 10 மாறிடுங்களா? ஏன்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதும் 495 டிவைடட் பை 100 அப்படியே எழுதுவோம். இந்த செகண்ட் டேர்மில் டிவைடட் பை 5 பை 10 இருக்கிறத மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா என்ன ஆகும்? 10 பை 5 தலைகீழே மாறிடுங்களா? ஸோ அந்த மாதிரி போடணும். இப்போது 10 டேபிளில் 1 டைம் 10 10 சார் என்னது 100ன்னு வந்துடும். 10 10 சார் 100. அப்போ 495 டிவைடட் பை 10 5 சார் 15 வந்துருங்களா? 10 5 சார் என்ன வரும்? 50 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். 50ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 50ஆல் எதை டிவைட் பண்ண போகிறோம்? 495 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 50 டேபிளில் நமக்கு 495 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 9 டைம் வந்து 450 வந்துடும். 9 டைம் என்ன வரும்? 450 வந்துடுங்களா? மீதி எவ்வளோ இருக்குது? மீதி 5ல் 0 படிச்சுன்னா 5 இருக்கும், 9ல் 5 படிச்சுன்னா மீதி 4ங்களா? ஸோ மீதி வந்து நமக்கு 45 இருக்குது. மீதி எவ்வளோ இருக்குது? 45 இருக்குங்களா? 50 டேபிளில் 45 வராது. அப்போ இங்கே பாயிண்ட் வச்சு என்ன பண்ணும்? ஒரு 0 ஆட் பண்ணிப்போங்களா? ஸோ மறுபடியும் 9 டைம் என்ன வரும்? 415 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது? 495 50ஆல் டிவைட் பண்ணால் 9.9 கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? 4.95 0.5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 9.9. அடுத்த தேர்ட் சம் 19.11 எதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.3ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ கொடுத்த கொஸ்டின் அப்படியே எழுதிப்போங்களா? 19.11 டிவைடட் பை 1.3ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? 19.11ல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி எழுதுனா பாயிண்ட் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ டிவைட் பை 100 போட்டுப்போங்களா? 1.3ல் லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. பை 10ன்னு போட்டுப்போங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இருக்க டேர்ம் 1911 பை 100 அப்படியே வச்சுப்போம். இங்கே மல்டிபிள் டிவைடில் இருக்கிறது என்னவா மாற்றுவோம்? மல்டிபிளில் மாற்றும் போது 13 பை 10 வந்து 10 பை 13 மாறிடுங்களா? ஸோ எப்படி மாறுது? 10 பை 13 மாறுது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 10 டேபிளில் 1 டைம் 10 100 வந்து 10 டைம் 100ங்களா? அப்போ 1911 டிவைடட் பை 10 இன்ட்டு 13 இருக்கு. இப்போ 13 டேபிளில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 13 டேபிளில் 1911 வருதான்னு பார்க்கணும். ஸோ போடலாங்களா? அப்போ 13 டேபிளில் 1911 வருதான்னு பார்க்கலாங்களா? ஸோ 13 1 0 என்ன வந்துடும்? 13 வந்துடும். மீதி எவ்வளோ இருக்கும்? நமக்கு 6 இருக்கும். அடுத்து 1 கீழே இருக்கிறோம். 13 டேபிளில் 6 எத்தனை டைம் வரும்? 61 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 4. 13 இன்ட்டு 4 போட்டு பார்க்கலாங்களா? 4 3s are 12, மீதி 1, 4 1 is 4 ப்ளஸ் 5ங்களா? அதுவே வந்து 13 இன்ட்டு 5ன்னு போடும்போது அதிகமாக போயிடும். அப்போ 4 டைம் நமக்கு என்ன வருது? 52 வருது. சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 1ல் 2 சப்ராக்ட் பண்ண முடியாது. இப்போ 11 ஆகிடுவாங்க, இவங்க 5 ஆகிடுவாங்களா? ஸோ 11ல் 2 படிச்சுன்னா மீதி 9 இருப்பாங்க. அடுத்து ஒரு 1 கீழே இறக்குறவங்களா? அடுத்து ஒரு 1 கீழே இறக்கணும் அப்படின்னா எத்தனை டைம் வராங்க அப்படின்னா 13 இன்ட்டு 7. 13 இன்ட்டு 7 என்னது? 91. அப்போது 13 டேபிளில் 1 டைம் 13 இது எத்தனை டைம் வருது? 147 டைம் வருது. அப்போ மீதி என்ன இருக்குது? 147 டிவைடட் பை 10 இருக்குங்களா? ஸோ கீழே 10 100,000 இருந்தால் மேலே இருக்க நம்பர் அப்படியே எழுதி கீழே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் போங்களா? அப்போ 14.7 தான் ஆன்சர். தேர்ஃபோர் 19.11 எதால் டிவைட் பண்ணுறோம்? 1.3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 14.7 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து ஃபோர்த் சம் 0.399 டிவைடட் பை 2.1. 0.399 எதால் டிவைட் பண்ணோம்? 2.1ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 0.399 டிவைடட் பை 2.1 எழுதிக்கலாங்களா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதுனா என்ன பண்ணணும்? லாஸ்ட்ல வந்து நமக்கு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குனால பை 1000 அப்படின்னு வந்துருங்களா? இங்கே டிவைடட் பை 2.1 இருக்குது. லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால பை 10ன்னு வருங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? 399 பை 1000 ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிப்போம். செகண்ட் இங்கே டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளாக மாற்றினா என்ன ஆயிடும்? 10 பை 21 வந்துருங்களா? 10 டேபிளில் 1 டைம், இது எத்தனை டைம்? 100 டைம்னு மாறிடுவோம். அப்போ மீதி என்ன இருக்கும்? 399 இன்ட்டு 1 டிவைடட் பை 100 இன்ட்டு 21 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இப்போ 21 399 ஒரே டேபிளில் வருதுன்னு பார்க்கணும். அப்போ 29 399ங்களா? 21 399 ஒரே டேபிளில் வருதா அப்படின்னா ஸோ 21 டேபிளில் 1 டைம் 21 வரும். 2 டைம் போது 42 போயிடுங்களா? இப்போ இதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 9ல் 1 போயிடுச்சு அப்படின்னா மீதி 8, 3ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 1ங்களா? ஸோ அப்போ 18 வருது. ஸோ அடுத்து 9 கீழே இருக்கிறோம். 21 டேபிளில் 9 டைம் என்ன வரும்? 21 இன்ட்டு 9
189 கிடச்சிரும். அப்போ 0 ஆகிடுச்சுங்களா? அப்போ 21 டேபிளில் 1 டைம் 21, 19 டைம் என்ன வருது நமக்கு? 399 கிடைக்குது. அப்போ மீதி என்ன இருக்குது? 19 டிவைடட் பை 100 இருக்குது. கீழே டினாமினேட்டரில் by 10 by 100 by 1000 இருந்தால் என்ன பண்ணுவோம்? கீழே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போங்களா லாஸ்ட்லேருந்து? அப்போ லாஸ்ட்லேருந்து 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு 0.19. அப்போ therefore 0.399 2.1 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.19 தான் ஆன்சர். So next sum, fifth sum, 5.4 divided by 0.6ங்களா? 5.4 என்ன பண்ணுறோம்? 0.6 ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? கொஸ்டின் அப்படியே எழுதிப்போங்களா? 5.4 divided by 0.6. அடுத்து என்ன பண்ணுவோம்? இங்கே லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் 54 by 10ங்களா? டிவைட் பை இங்கே என்ன இருக்குது? லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 6 by 10ன்னு வருங்களா? இப்போ இதை மாற்றி எழுதுறோம். எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட் டைம் 54 by 10 அப்படியே வச்சுப்போம். இங்கே டிவைடில் இருக்கிறத மல்டிப்ளாக மாற்றும் போது என்ன ஆகும்? 10 டிவைட் பை 6ன்னு தலைகீழ மாறிடுங்களா? ஸோ 10 டேபிளில் 1 டைம் 10, இது என்னது? 1 டைம் 10. அப்போ மீதி என்ன இருக்கும்? 54 டிவைட் பை 6ன்னு மாறிடும். 54 டிவைட் பை 6 டேபிளில் 54 எத்தனை டைம் அப்படின்னா 6 9s are 54. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது? 9 ஆன்சர் கிடைக்குது. therefore 5.4 0.6 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 9ங்கிற ஆன்சர் கிடைக்குது. அடுத்ததுல சிக்ஸ்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 2.197 டிவைடட் பை 1.3. 2.197 எதால் டிவைட் பண்ணும்? 1.3 ஆல் டிவைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கொடுத்துரு கொஸ்டின் அப்படியே எழுதிப்போங்களா? 2.197 டிவைடட் பை 1.3. அடுத்து என்ன பண்ணும்? பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் by 1000 போட்டுப்போங்களா? இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ by 10ன்னு போட்டுக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் டைம் அப்படியே வச்சுப்போம். 2197 by 1000 அப்படியே வச்சுட்டு இந்த செகண்ட் மல்டிபிளில் இருக்கிறது என்னவா மாற்றுவோம்? டிவைடில் மாற்றும் போது 13 by 10 10 by 13 தலைகீழ மாறிடுங்களா? ஸோ 10 டேபிளில் 1 டைம், இது எத்தனை டைம்? 100 டைம்னு வந்துடும். அப்போ 2197 டிவைடட் பை 100 இன்ட்டு 13 மீதி இருக்குங்களா? இப்போ 13 டேபிளில் 2197 வருதான்னு பார்க்கணும். 13 இன்ட்டு 1 என்ன வரும்? 13. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 8 இருக்குங்களா? சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்குது? 18 கிடைக்குது. அடுத்து இந்த 9 கீழே இருக்கும். ஸோ 13 டேபிளில் 89 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 89 வராது. 6 டைம் என்ன தான் வரும்? 78 தான் வரும். அப்போ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 11 வருது. அடுத்து இந்த 7 கீழே இருக்கிறோம். 117. 13 டேபிள் எத்தனை டைம் 117 வரும் அப்படின்னா 9 டைம் 117 வரும். ஸோ அப்போ 13 டேபிளில் 1 டைம் 13, 2197 எத்தனை டைம் அப்படின்னா 169 டைம். அப்போ மீதி என்ன இருக்குது? 169 டிவைடட் பை 100 இருக்குங்களா? இப்போது பை 100 இருந்தால் என்ன பண்ணுவோம்? மேலே இருக்க நம்பர் அப்படியே எழுதிப்போம். கீழே எத்தனை ஜீரோ இருக்குது? லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி 2 ஜீரோ இருக்குங்களா? அப்போ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ 1.69 தான் ஆன்சர். therefore 2.197 1.3 ஆல் டிவைட் பண்ணும்போது 1.69 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. சிக்ஸ்த் சம், டிவைட் 9.55 kg ஆஃப் ஸ்வீட் அமங் 5 சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 9.55 kg ஸ்வீட் வந்து எத்தனை பேருக்கு டிவைட் பண்ணுங்களா? 5 குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்களா? ஹவு மச் வில் ஈச் சைல்டு கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 9.55 கிலோகிராமில் 5 பேத்துக்கு சமமாக பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா ஒருத்தரும் எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிறத கொஷின். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். வெயிட் ஆஃப் ஸ்வீட் கிவன் கொஷினில் ஸ்வீட்டோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9.55 kgன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ வெயிட் ஆஃப் ஸ்வீட் ஃபார் 5 சில்ட்ரன் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு சில்ட்ரனுக்கு எவ்வளோ வெயிட் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா டோட்டல் வெயிட்லேருந்து டிவைடட் பை 5 போட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு எவ்வளோன்னு கிடச்சிருங்களா? அப்போது வெயிட் ஆஃப் ஸ்வீட் ஃபார் 5 சில்ட்ரன் ஈக்குவல் டு 9.55 டிவைடட் பை 5 அப்படின்னு கிடச்சிருங்களா? 9.55 டிவைடட் பை 5ன்னு கிடைக்குது. எப்படி எழுதலாம் அப்படின்னா 9.55 டிவைடட் பை 5ன்னு எழுதலாம். ஸோ அந்த 9.55 எப்படி இருக்குது? நமக்கு புள்ளி வச்சிருக்கு. அப்போ புள்ளியை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா? அப்போ 955 டிவைடட் பை 2 டிஜிட் அப்படின்னா டிவைடட் பை 100 போடுவோம். 5 கீழே எதுவுமே இல்லைன்னா 1 போட்டுப்போங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்?
அப்படியே வச்சுப்போம் 955 ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 955 டிவைட் பை 100 அப்படியே வச்சுப்போம். இந்த செகண்டில் இருக்கக்கூடியது டிவைடில் இருக்கிறத மல்டிப்ளை சேஞ்ச் பண்ணும்போது 5/1 என்ன ஆகிடும் 1/5ன்னு வந்துடும். 5/1 என்னவா மாறிடும் 1/5ன்னு வந்துடுங்களா. ஸோ இப்போ 5ஆல் 955 டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாங்களா. ஸோ 5 1s are 5 வந்துடும். மீதி என்ன இருக்கும் 4 இருக்குங்களா. 5 கீழே இருக்கும். 5 டேபிளில் 9 டைம் என்ன வரும் 45 வருங்களா. ஸோ 0 ஆகிடுது. மறுபடியும் இந்த ஒரு 5 இருக்கிறோம். அப்போ 5 டேபிளில் 1 டைம் நமக்கு என்ன வருது 5 வருது. ஸோ அப்போது 5 டேபிளில் 1 டைம் 5 955 எத்தனை டைம் 191 டைம் வருது. அப்போ மீதி என்ன இருக்குது 191 டிவைட் பை 100 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அப்போ 191 டிவைட் பை 100 எப்படி எழுதுவோம் பை 100 10,000 இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டு கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்ப்போங்களா. ஸோ கீழே 2 0 இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ 1.91 தான் ஆன்சர். அப்போ therefore each child will get எவ்வளோ கிராம்க்கு ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னா each child will get 1.91 கிலோகிராம் ஸ்வீட். ஓகேங்களா. அப்போ ஒருத்தருக்கும் 1.91 கிலோகிராம் ஸ்வீட் கிடைக்கும். ஸோ அடுத்து 7th sum. A vehicle covering a distance of 76.8 km for 1.2 liter of petrol. ஒரு வெஹிக்கல் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுங்களா 1.2 லிட்டர் பெட்ரோலுக்கு 76.8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா how much distance will cover it for 1 liter of petrol. 1.2 லிட்டருக்கு 78.8 கிலோமீட்டர் அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு for 1.2 liter of petrol the distance covered எவ்வளோ. ஸோ 1.2 லிட்டருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க 76.8ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஃபார் 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் 1 லிட்டருக்கு தேவை அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை பெட்ரோலுக்கு இது பண்ணோம் அப்படின்னா கிடச்சிருங்களா. ஃபார் 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் த டிஸ்டன்ஸ் கவர்டு ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம் 76.8 டிவைடட் பை 1.12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருங்களா. 1 லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ இது எப்படி எழுதுவோம் 76.8 டிவைடட் பை 1.2 அப்படின்னு எழுதுவோம். அப்போ இங்கே லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் பை 10 வரும். ஸோ இங்கே என்ன வரும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ரிமூவ் பண்ணால் 10 வருங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் இருக்கிறத அப்படியே எழுதுவோம் 768 டிவைடட் பை 10 அப்படியே எழுதிப்போம். செகண்டில் இருக்கக்கூடியது மல்டிபிள் டிவைடில் இருக்கிறது என்ன மற்ற மல்டிப்பிளில் மாற்றவும் தலைகீழே வருங்களா. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இங்கே இருக்க 10 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது 768 டிவைட் பை 12 இருக்குங்களா. அப்போ 12ஆல் 768 டிவைட் பண்ணும். 12ஆல் 768 என்ன பண்ணும் டிவைட் பண்ணும். அப்போ 768 ஸோ 12 6 என்ன வரும் 72 வரும். மீதி என்ன இருக்கும் 4 இருக்கும். இந்த 8 கீழே இருக்கிறோம். ஸோ 12 டேபிளில் 12 4s என்னது 48ங்களா. அப்போ 0. அப்போ என்ன ஆகுது 64 தான் ஆன்சர் கிடைக்குது. அப்போ 64 கிலோமீட்டர் ஃபார் 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல். 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இதாகுது அப்படின்னா ஃபார் 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் த டிஸ்டன்ஸ் கவர்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது டிஸ்டன்ஸ் கவர்டு இஸ் 64 கிலோமீட்டர் தான் ஆன்சர். ஸோ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 64 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். ஸோ அடுத்து 8th sum. காஸ்ட் ஆஃப் லெவலிங் எ லேண்ட் at the rate of rupees 15.50 square feet is rupees 10,075 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் லேண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுங்களா ஒரு லேண்டு வந்து லெவலிங் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அதை பராமரிக்கிறது மெயின்டைன் பண்ணுறது. அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகுதுங்களா. ஸோ எவ்வளோன்னு கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க 15.50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10,075ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த லேண்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த லேண்ட் அந்த லேண்டோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ என்ன எழுதுகிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லெவலிங் என்டையர் லேண்டு மொத்த லேண்டை லெவல் பண்ண எவ்வளோ ஆகுதுங்களா rupees 10,075 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15.50ன்னு கொடுத்துட்டாங்க. மொத்தமாக எவ்வளோ செலவாகுதுங்களா 10,075 ருபீஸ் செலவாயிருச்சுங்களா. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஒரு ஸ்கொயர் ஃபீட் தெரியணுங்களா. காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ 15.50 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ மொத்தமாக அந்த லேண்டை பராமரிக்க 10,075 ரூபா செலவாகுது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை பராமரிக்கணும் அப்படின்னா 15 ரூபா 50 பைசா செலவாச்சு அப்படின்னா அந்த லேண்டோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் லேண்ட் ஈக்குவல் டு அந்த லேண்டோட ஏரியா வேணும் அப்படின்னா ஸோ எதை ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லெவலிங் என்டையர் லேண்டு மொத்த லேண்டுக்கு எவ்வளோ செலவாச்சு
10,075 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஒரு ஸ்கொயர் ஃபீட். அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறதுனால டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏரியாவோட லேண்டோட ஏரியா கிடைச்சிருங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ காஸ்ட் ஆஃப் லெவலிங் என்டையர் லேண்ட் எவ்வளோ 10,075. காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன 15.50ங்களா. ஸோ இதை எழுதிக்கிறோம். அப்போ எப்படி எழுதுவோம் 10,075 டிவைடட் பை 15.50 அப்படின்னு எழுதிப்போம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு என்ன இல்லை, எதுவுமே இல்லை, பாயிண்ட் இல்லை. அப்போ கீழே டினாமினேட்டர் என்ன இருக்கிறது அர்த்தம் 1 இருக்கிறது அர்த்தம் டிவைடட் பை. ஸோ இங்கே 15.50க்கு லாஸ்ட்ல எத்தனை டிஜிட் பாயிண்ட் இருக்கு 2 டிஜிட். அப்போ என்ன பண்ணுவோம் பை 100ன்னு போட்டுப்போங்களா, பை 100ன்னு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிப்போம். அப்போ 10,075 டிவைடட் பை 1 அப்படியே இருக்கும். இந்த செகண்ட் டேர்ம் நமக்கு என்ன இருக்கு டிவைட்ல இருக்கிறது மல்டிபிளாக சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகிடும் தலைகீழ 100/1550 அப்படின்னு கிடைச்சிருங்களா. ஸோ இப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணுறோம். 10,075 100 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஸோ 10,07,500 அப்படின்னு கிடைக்குது. கீழே நமக்கு என்ன கிடைக்குது 1,515 கிடைக்குதுங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குங்களா. அப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணிடும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 155ஆல். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், மீதி என்ன இருக்குது டிவைடட் பை 155 இருக்குங்களா. ஸோ ரெண்டுமே 5 டேபிள் வருமா. அப்போ 5 டேபிளில் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம். 5 டேபிளில் 3 டைம், இது 1 டைம். இது பார்த்தோம் அப்படின்னா 2 டைம், 0 அப்படியே வரும். 7 வந்து 1 டைம், மீதி 2 இருக்குது 25 5 டைம் 0 வந்துருங்களா. ஸோ 31 இங்கே என்ன இருக்குது 20,150 டிவைடட் பை 31 கிடைச்சிருக்குங்களா. ஸோ இப்போ இது போட்டாச்சு. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா 31 டேபிளில் 1 டைம் 31, 16 டைம் 20,150 டைம். ஸோ 650 டைம் என்ன கிடைக்குது நமக்கு இது கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் 650 தான் ஆன்சராக கிடைக்குது. என்ன ஆன்சர் கிடைக்குது ஈக்குவல் டு 650. அப்போ ஏரியா ஆஃப் லேண்ட் எவ்வளோ அப்படின்னா தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் லேண்ட் ஈக்குவல் டு 650 ஸ்கொயர் ஃபீட். 650 ஸ்கொயர் ஃபீட் டிவைட் பண்ணி காமிக்கிறனால காமிக்கிற பாருங்க. 31 நம்ம எதாவது டிவைட் பண்ணோம் 201.50ங்களா. ஸோ 31 டேபிளில் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தான் எடுத்துக்கிறோம். 31 டேபிளில் 3 டிஜிட் எடுத்துப்போங்களா. ஃபஸ்ட்டு 31 × 5 போடலாங்களா. 5 1s are 5, 5 3s are 15, 155 தான் வருது. 31 × 6 போடலாங்களா. 6 1s are 6, 6 3s are 18 அப்படின்னு கிடைக்குதா. அப்போ 7 போட்டோம் அப்படின்னா என்ன வருது 7 1 is 7, 7 3s are 21, 217 எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அப்போ 6 டைம் 186 கிடைக்குது. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 1லேருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது 11 மாறிடும். இவங்களுக்கு ஒரு கடன் கொடுத்தா 10 இருப்பாங்க. இப்போ 9 ஆகிடுவாங்க. இவங்க என்ன ஆகிடுவாங்க 1 ஆகிடுவாங்களா. ஸோ இங்கே 1 6ல் 11ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி 5 இருக்குங்களா. அடுத்து இந்த 5 கீழே இருக்கிறோம் 155ங்களா. ஸோ 31 × 5 என்ன வருது 155 வருது. அப்போ 0 ஆகிடும். அடுத்து 0 கீழே இருக்கிறோம். 31 டேபிளில் 0 டைம் என்ன வரும் 0 வரும். ஸோ அப்போ 20,150 31 டிவைட் பண்ண என்ன வருது 615 கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் லேண்ட் எவ்வளோ அப்படின்னா 650 ஸ்கொயர் ஃபீட் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்க்கலாம். 9th sum. The cost of 28 books are rupees 1,506.4. Find the cost of one book கொடுத்துருக்காங்க. ஸோ 28 புக்ஸோட ரேட் வந்து 1,506 கொடுத்துட்டாங்க. ஒரு புக்கோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கிவன் கொஷின் இருக்கிறது எழுதிக்கலாம். காஸ்ட் ஆஃப் 28 புக். ஸோ 28 புக்கோட ரேட்டு rupees 1,506.4. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஒன் புக் கேட்குறாங்களா. அப்போ காஸ்ட் ஆஃப் ஒன் புக் வேணும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டை நம்ம என்ன பண்ணோம் 28ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருங்களா. அப்போ 1,506.4 டிவைடட் பை 28ன்னு மாறிடும். ஸோ பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணி எழுதுவாங்களா. அப்போ ரிமூவ் பண்ணி எழுதும்போது என்ன ஆகும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ டிவைடட் பை 10 போட்டுப்போம். இங்கே 28 கீழே எதுவுமே இல்லை. அப்போ பை 1 இருக்கிறதா அர்த்தங்களா. ஸோ போட்டுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுப்போம். என்னது ஸோ 15,064 டிவைடட் பை 10 அப்படியே வச்சுப்போம். இந்த செகண்ட் டேர்ம் டிவைடில் இருக்கிறது மல்டிபிளாக மாற்றமாக என்ன ஆகும் தலைகீழே மாறுமா. அப்போ 1 டிவைடட் பை 28ன்னு வந்துருங்களா. இப்போ 28 டேபிளில் இது கேன்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 28 டேபிளில் கேன்சல் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாங்களா. ஸோ 28 டேபிளில் 1 டைம் 1 × 28 28 இது எத்தனை டைம் அப்படின்னா 538 டைம் நமக்கு என்ன வருது 15,064 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 28 நம்ம என்ன பண்ணுறோம் 15,064 28 டிவைட் பண்ண என்ன வருது 538 டைம்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ போட்டு பார்க்கலாங்களா. 28 15 எடுக்க முடியாது 150 தான் எடுத்துப்போம். அப்போ 28 × 5
ஸோ 5 8s are 40, மீதி 4, 5 2s are 10 plus 4, 14ங்களா? அப்போ 114 கிடைக்குது. அடுத்து 28 into 6 போடலாங்களா? ஸோ 8 6 are 48, மீதி 4, 6 2s are 12 plus 4, 16, 168 வந்துருச்சு. அப்போ அது வராது. அப்போ 5 டைம் என்ன வருது? 140 வருது. சப்ராக்ட் பண்ண 10 வரும். இந்த 6 கீழே இருக்கிறோம். ஸோ அடுத்து நமக்கு என்ன வரும்? 106 வரணும். அப்போ 28 விட கம்மி, 5 விட கம்மியாக இருக்கணும். ஏன்னா 5 டைம் போடும்போது 140 வந்துருச்சு. நமக்கு இங்கே என்ன வரணும்? 126 தான் வரணும். அப்போ 28 into 4 போடலாங்களா? 8 4s are 32, மீதி 3, 4 2s are 8 plus 3 11ங்களா? 112 வருது. நமக்கு 106 தான் இருக்குது. அப்போ 3 டைம் போடலாங்களா? 8 3s are 24, மீதி 2, 3 2s are 6 plus 2 8ன்னு கிடைக்குதா? ஸோ அப்போ என்ன கிடைக்குது? 3 டைம் நமக்கு வந்து 84 கிடைக்குது. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறோம். 6லேருந்து 4 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? மீதி 2, 10லேருந்து 8 போயிடுச்சுன்னா மீதி 2. அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த 4 கீழே இருக்கிறோம். அப்போ 224ங்களா? ஸோ 28 into 8 என்ன வரும் அப்படின்னா 224ன்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம்? 15,064 28ஆல் டிவைட் பண்ணால் 538ன்னு கிடைச்சிருக்குங்களா? அப்போது 538 மேலே இருக்குது, கீழே டிவைட் பை 10 இருக்குங்களா? ஸோ கீழே பை 10 100,000 இருந்தால் என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கிறது அப்படியே போட்டு கீழே எத்தனை ஜீரோ இருக்கும்? 1 0 இருந்தது அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஒன் புக், ஒரு புக்கோட ரேட் என்ன அப்படின்னா 53.8 rupees. 53.8 rupees. So next 10th question. The product of two numbers is, product அப்படின்னா multiplication, product அப்படின்னா multiplication. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 40.376 ஆன்சர் கிடைக்குதுங்களா? ஒன் நம்பர் இஸ், ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த அதர் நம்பர், அதர் நம்பர் தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதர் நம்பர் என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸுங்கிற நம்பரையும் ஒரு நம்பர் என்னது 14.42 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 40.376ன்னு கிடைக்குதுன்ட்டாங்க. ஒரு நம்பர் தெரியாததை கண்டுபிடிக்கணும், அதனால நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 40.376 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இங்கே மல்டிபிள் இருக்க 14.42 ஈக்குவல் கந்தாண்ட போச்சுன்னா என்னாகும்? டிவைட் ஆகும். அப்போ 40.376 டிவைடட் பை 14.42 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 40.376 டிவைடட் பை 14.42. இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா அனதர் நம்பர். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அனதர் நம்பர்னு கொடுத்துருக்காங்களா? எக்ஸ்னும் டினோட் பண்ணலாம், அனதர் நம்பர்னு டினோட் பண்ணலாம். ஸோ அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும். அப்போ எப்படி போடுவோம்? 40.376 டிவைடட் பை 14.42 அப்படின்றது எப்படி எழுதுவோம்? 40.376 டிவைடட் பை 14.42ங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? பை 1000 வருங்களா? டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பை 100 அப்படின்னு வருங்களா? ஸோ இப்போ இது போட்டாச்சு. அப்போ 40,376 டிவைடட் பை 1000 ஹோல் திங் டிவைடட் பை 14.42 டிவைடட் பை 100 இருக்கா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் 40,376 டிவைடட் பை 1000 அப்படியே வச்சுப்போம். இந்த செகண்ட் டிவைடில் இருக்கிறது என்னவா மாற்றுவோம்? மல்டிப்பிளில் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ என்னவா மாறிடும்? தலைகீழ மாறிடும். அப்போ 100 டிவைடட் பை 1442 வந்துருங்களா? 100ல் இருக்க 2 ஜீரோவும் இங்கே 1000ல் இருக்க 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? 40,376 டிவைடட் பை 10 into 1442 இருக்கும். டிவைடட் பை 10 into 1442 அப்படின்னு இருக்குங்களா? இப்போ 1442 40,376 ஒரே டேபிள் வருதா? டிவைட் ஆகுதான்னு பார்க்குறோம். அப்போது 1442 டிவைடட் பை எதால் டிவைட் பண்ணுறோம்? 40,376ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 டிஜிட் எடுத்துக்கிறோம். 4037ங்களா? ஸோ என்ன கிடைக்குது? 4037. ஸோ அப்போ 1442 into 2 போட்டு பார்க்கலாங்களா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2ங்களா? அப்போ 2884ன்னு கிடச்சிருச்சு. அதே 1442 into 3 போடலாங்களா? 6 12 12 1 13 4 3 2 6ன்னு எக்ஸ்ட்ரா போகுது. அப்போ 2 டைம் நமக்கு என்ன வருது? 2884ன்னு கிடைக்குதா? இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. ஸோ 3லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. அவங்க 13 ஆகிடுவாங்க. இவங்க கடன் கொடுத்து 9 ஆகிடுவாங்க. இவங்க 2 3 ஆகிடுவாங்களா? ஸோ அப்போ 13ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 5, 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, 3ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 1. அப்போ 1153ன்னு வருதுங்களா? ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது? 1442 இருக்குது. என்ன இருக்குது? 1442 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்து 1 டிஜிட் கீழே இருக்குங்களா?
அப்போ 1442 டேபிள் எத்தனை டைம் இது வரும் அப்படின்னா 1442 into 8 போடலாங்களா. ஸோ 8 டைம் வரும். 8 2s are 16, மீதி 1, 8 4s are 32 plus 1 33, மீதி 3, 8 4s are 32 plus 3 35 ஆகிடும், மீதி 3, 8 1s are 8, 9 10 11. ஸோ அப்போ என்ன ஆகுது நமக்கு 8 டைம் 11,536 வருது. சப்ராக்ட் பண்ண என்ன ஆயிடுது 0 ஆயிடுது. அப்போ 1442 வந்து 1 டைம் அப்படின்னா எத்தனை டைம் 28. அப்போ மீதி என்ன இருக்குது 28 டிவைடட் பை 10 இருக்குங்களா. ஸோ கீழே டினாமினேட்டர் பை 10 100,000 இருந்தால் என்ன பண்ணுவோம் மேலே இருக்கிறது அப்படியே போட்டுப்போம். கீழே எத்தனை 0 1 0 இருந்தால் லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். therefore கொஸ்டின் என்ன கேட்டாங்க அனதர் நம்பர் அப்படின்னு கேட்டாங்களா. அனதர் நம்பர்னு சொல்லலாம், இல்லைனா நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 2.8ஓட 14.42 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது 40.376 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. Objective type questions. So 11th one 5.6 divided by 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 5.6 0.5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5.6 டிவைடட் பை 0.5 நம்ம எப்படி எழுதுவோம் 56 பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 56 by 10 0.5 by 10 எழுதிப்போங்களா. சரி பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 0.5 டிவைடட் பை 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டெப் 56 டிவைடட் பை 10 அப்படியே வச்சுப்போம். இங்கே டிவைடில் இருக்கிறது என்னவா மாற்றுவோம் 10 டிவைடட் பை 5 மல்டிப்பிளில் மாற்றுவாங்களா. அப்போ 10 கேன்சல் ஆகிடுச்சு. 56 டிவைடட் பை 5 இருக்குங்களா. இப்போ 5ஆல் என்ன பண்ணுறோம் 56 டிவைட் பண்ணுறோம். 5 டேபிளில் 1 டைம் 5 0 ஆகிடும். அடுத்து 6 கீழே இருக்கிறோம். 5 டேபிளில் 1 டைம் 5 ஆகிடும், மீதி 1 இருக்கும். ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறோம். 5 டேபிளில் 1 வராது. அப்போ இங்கே பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒரு 0 ஆட் பண்ணிப்போங்களா. 5 டேபிளில் 2 டைம் நமக்கு என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது 5.6 0.5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11.2 கிடைக்குது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் 11.2 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 12th சம் 2.01 divided by 0.03 கொடுத்துருக்காங்களா. ஸோ கிவன் கொஸ்டின் எழுதிக்கலாம் 2.01 divided by 0.03. அப்போ என்னது இங்கே லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ பை 100ன்னு போட்டுப்போம். இங்கே என்ன இருக்குது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட் ரிமூவ் பண்ணும்போது பை 100ன்னு போட்டுப்போங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 201 டிவைட் பை 100 அப்படியே வச்சுப்போம். ஸோ செகண்ட் ஒன் என்னவா இருக்குது நமக்கு டிவைடில் இருக்குது. அப்போ டிவைடில் இருக்கிறது மல்டிபிளாக மாற்றினா என்ன வரும் 100 டிவைட் பை 003னா 3 தான் அர்த்தம். இப்போ இந்த 100 என்ன ஆயிடுது கேன்சல் ஆயிடுது. அப்போ மீதி என்ன இருக்குது 201 டிவைட் பை 3 இருக்குங்களா. அப்போ 3ஆல் 201 டிவைட் பண்ணுறோம். ஸோ 3 6 ஆர் என்ன வரும் 18 வரும், மீதி 2 இருக்கும். இந்த 1 கீழே இருக்கிறோம். 7 டைம் என்ன வரும் 21 வரும், 0ங்களா. ஸோ அப்போ 201 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது 67 கிடைக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் 67.0 அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். அடுத்த தேர்ட் சம் 0.05 டிவைடட் பை 0.5ங்களா. ஸோ அப்போ கொடுத்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறோம் 0.05 டிவைடட் பை 0.5ங்களா. ஸோ இங்கே லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் என்ன வரும் பை 100ன்னு போடுவாங்களா. இங்கே லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ பை 10ன்னு போடுவாங்களா. அப்போ 5 by 100 டிவைடட் பை 5 by 10ன்னு இருக்குது. அடுத்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 5 by 100 அப்படியே வச்சுப்போம். செகண்ட் இருக்கக்கூடிய இந்த என்ன இருக்குது நமக்கு டிவைடில் இருக்கிறத என்னவா மாற்றுவோம் மல்டிப்ளிகேஷன் மாற்றுவாங்களா. அப்போ என்ன வரும் 10 by 5ன்னு வந்துடும். ஸோ எப்படி மாறிடும் 10 by 5 வந்துடும். ஸோ 5 கேன்சல் ஆயிரும். 10 டேபிள் 1 டைம் இது எத்தனை டைம் 10 டைமுங்களா. அப்போ 1 by 10ன்னு வந்துடும். மேலே இருக்கிறது அப்படியே போட்டுக்கிறோம். பை 10ன்றது என்ன பண்ணும் பாயிண்ட். ஸோ இங்கே 1 0 இருக்குது. அப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போங்களா. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 0.1. அப்போ செகண்ட் ஆப்ஷன் 0.1 தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.